வேதா அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஆங்கில பாடத்திற்காக தயாராகியிருக்கவங்களுக்கு யூனிட் வைஸ் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து அந்த பாடம் தொடர்பான வீடியோஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ செகண்ட் யூனிட்டில் அலெக்சாண்டர் போப்போட த ரேப் ஆஃப் த லாக், இது நிறையா பேர் யூஜிலேயோ பிஜிலேயோ கண்டிப்பாக இது படிச்சிருப்பீங்க. இது படிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ இதை பற்றிய பேசிக் கான்செப்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது என்ன விஷயம், இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, இதிலிருந்து எப்படி பாசிபிள் 1 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இதில் இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி கேட்க போகிறாங்க, அடுத்து இந்த என்டையர் இந்த ரேப் ஆஃப் த லாக் போயம் எழுதப்படுறதுக்கான காரணம் என்னது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எபிக். நம்ம ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. இந்த எபிக் எழுதப்படுறதுக்கான காரணம் என்னது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸாக நம்ம இந்த பிபிடியில் கொடுத்துருக்கோம். சார் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம வீடியோவை தெளிவாக கவனித்தா மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது தொடர்ச்சியாக இந்த பாயிண்ட்ஸை எலாபரேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் இருந்து நம்மளுக்கு இந்த டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். எங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் ஸோ உங்களுக்கு இந்த பிபிடி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் டோட்டலாக கவனிக்கணும். ஒரு வேர்டையும் கவனிக்கணும். அடுத்து இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக மெட்டீரியல்ஸையும் வச்சு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ அட் த பேசிக், ஃப்ரம் த பேசிக் நம்ம சொல்ல போனால் இந்த ரேப் ஆஃப் த லாக்கு அலெக்சாண்டர் போப் ஜஸ்ட் ஹி ஹஸ் நேம்ட் இட் அஸ் அ மாக் எபிக். இது மார்க்னா மார்க்கிங் சம் ஒன், மார்க்கிங் திங், மார்க்கிங் ஒன் அப்படின்ற போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டு பி ஃபன் ஆஃப் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படின்னா இங்கே எதுக்காக எபிக், மார்க் எபிக்னு இது சொல்கிறாருன்னா ஒரு எபிக்குரிய இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்கே கொடுத்துருப்பார் இந்த ரேப் ஆஃப் த லாக்ல. அப்படி கொடுத்துருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு ஹைலி எலிவேட்டட் திங்ஸுக்கு தான் நம்ம எபிக்குன்னு சொல்லுவோம். குறிப்பாக நம்ம கிரீக் எபிக் ஹோமருடைய இலியட் அண்ட் ஆடிசியா இருக்கட்டும், நம்ம ஜான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஒரு ஹைலி எலிவேட்டட் திங்ஸ், ஒரு கனமான கேரக்டர்ஸையும் ஒரு கனமான ஒரு விஷயத்தையும் ஒரு எபிக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணுறவங்களுக்குமே கூட ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்கும். ஆனால் இதை அந்த எபிக்குரிய கேரக்டரவே மார்க் பண்ணி கிண்டல் பண்ணி அதை ஒரு சட்டையராக சொல்கிறது. அப்படின்னா என்னன்னா அதுக்குரிய அந்த எபிக்குரிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஹைலி எலிவேட்டட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணதை இங்கே லோ லெவல் எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இதுக்குள்ளே நம்ம போகிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து இந்த விஷயம், இதில் கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையான சம்பவங்களாக உண்மையான சம்பவம் தான். இது நிகழ்ந்த உண்மையான சம்பவத்தை இங்கே அலெக்சாண்டர் போப் தனக்கு பிடித்தமான கேரக்டர்ஸாக சொல்லி அந்த சம்பவத்தை ஒரு எபிக்காக கொண்டு வந்திருப்பார். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு தெருக்களில் நடக்கும், ஒரு சண்டைகள்லாம் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். ஆனால் அதை ஒரு பர்சன் அதை எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றத விட இந்த விஷயத்தை இப்படி கொடுக்குற அளவு கொடுக்கவும் முடியும் அப்படின்றத அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. இது இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1712, 1712ஆம் ஆண்டு, அதாவது 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ அப்போ இட் வாஸ் ரினவுண்டு. எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் அந்த சர்க்கிளில்
இது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டிருக்கும் போது எல்லாருக்குமே ஹைலி இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு விஷயம். சரி வாங்க, இதில் வந்து இது கேண்டோஸ் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. எதுக்காக இதை கேண்டோஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இட் வாஸ் எ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் அன் எபிக். ஒரு எபிக்கோட இந்த நம்ம வந்து நம்ம புராணங்களை படிச்சிருப்போம் காண்டங்கள்னு, அதே மாதிரி தான் இங்கே கேண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுலன்னா வந்து நம்ம எபிக்ல எல்லாத்துலேயுமே. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹியர் தேர் ஆர் 14 ஹியர் தேர் ஆர் 4 கேண்டோஸாக பிரிச்சிருக்காங்க இந்த எல்லா ஈவெண்ட்ஸையுமே வந்து. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கே இந்த காடஸ் ஆஃப் பொயட்ரி மியூஸை வந்து இன்வோக் பண்ணுறது மாதிரி அங்கே வந்து ஒரு சில பேட் ஓமன்ஸ் நம்ம நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் ஃபஸ்ட்டு போர்ட்ரே பண்ணணும். அந்த பேட் ஓமன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றது மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு அறிவுறுத்துற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை ஒட்டிய விஷயங்கள் அப்படியே கண்டினியூவாக நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றிய தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஜஸ்ட் ப்ளீஸ் பேர் வித் மீ டு லிசன் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐல் கோ வித் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தட்ஸ் இட். உங்களை ரொம்ப போர் அடிக்கலாம் வைக்க போகிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். A gentle lady whose name is Belinda Famore. Belinda. Getting so much offended at a trivial thing like the cutting of a lock by a gentleman, Lord Peter. இது அந்த ஒன் லைன் நேரேஷன் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இது அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங். அது ரேப் ஆஃப் த லாக்ல வந்து அதாவது வந்து அந்த அம்மா எது தனக்கு அழகுன்னு கருதின ஒரு விஷயத்த வந்து அந்த அம்மாவுடைய கர்வத்தையும் அந்த அம்மாவுடைய அந்த ப்ரைட் அண்ட் ப்ரௌடையும் காலி பண்ணுன்றதுக்காக வேண்டி அங்கே ஒரு இருந்த அந்த ஊரில் இருந்த ஒரு ஆள் வந்து லார்ட் பீட்டர் அவர்னால வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. எதுனா வந்து அவங்களுடைய லாக்னா வந்து நம்ம கூந்தலை முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாக்னு சொல்றது. சரி, ஸோ இது அந்த இன்வகேஷன் தட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த காடஸ் ஆஃப் பொயட்ரி மியூஸ். ஸோ அண்ட் தென் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஆன் அன் அட்வைஸ். ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா வந்து பெலிண்டாவுக்கு அட்வைஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜான் காரெல். என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து he hopes will be admired by Belinda itself. Belinda dreamt a young man in courtly clothes. அட்மையர்ட் பை பெலிண்டா ஹெட்ஸெல்ஃப். யார் அட்மையர் பண்ணிக்கிறான்னா அவளை பற்றி அவள் அட்மையர் பண்ணிக்கிறான். அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஷி ஹேட் அ ட்ரீம். இந்த ட்ரீமில் வந்து யங் மேன், ஸ்பேஸ் வரணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்பேஸ் யங் மேன் இன் கோர்ட்லி க்ளோத்ஸ், அதாவது வந்து அந்த ஒரு ப்ரௌடட் க்ளோத்ஸில் வர்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு டீசென்ட் ட்ரெஸ்ட் மேன் அப்படின்றது தான் சொல்கிறது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இட் வாஸ் ஏரியல். அந்த இடத்துல பாருங்க, it was Ariel. He told her that ladies of her age are always guarded and looked after by spirits or selves so that their chastity may be protected. என்னன்னா வந்து அந்த ஒரு ஏஞ்சல், ஒரு ஏரியல்னு சொல்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிட், ஒரு ஹெவன்லி ஸ்பிரிட். அது எல்லாத்தையுமே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ இது நம்ம நல்லாவே தெரியும், இது எபிக்னு சொல்லியாச்சு. ஸோ எபிக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் எதை சுற்றி நடக்க போதோ அதை சுற்றிலுமே வந்து ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இவால்வ் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ப்ராப்பர் அட்வைசஸை கொடுத்துருக்குது. இங்கே என்னன்னா வந்து அவளுடைய கேரை வந்து, அதாவது அந்த லாக்கை வந்து சேவ் பண்ணுறதுக்காக looked after by spirits and sylphs. Sylphsனா வந்து நம்மளுக்கு தெரியும் the godly things அப்படின்றது, living beings. Their chastity may be protected from the foolish mortals. இது எல்லாத்தையுமே எதனால வந்து பாதுகாக்கப்பட்டன? பெண்களுடைய chastity and all those things must be protected from the foolish mortals அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து the sylphs were previously beautiful women. The sylphs na யாருன்னா வந்து previously they were beautiful women. Who were the sylphs ன்னு கேட்டா வந்து 1 மார்க்ல கேட்கலாம். They were all previously a beautiful women. And என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா their death they have been changed into spirits. அவங்க இறப்புக்கு அப்புறம் வந்து they turned into the spirits. அடுத்து என்ன நடக்குது? According to activities and temperaments in their previous earthly lives, அது வந்து அவங்களுக்கு வந்து they were very much concerned about their beauty and very much concerned about maintaining their beauty and all those things, and that were continuing all those things throughout their life even after death அப்படின்றத சொல்றாங்க.
the Ariel இங்க தான் வந்து அந்த ட்ரீம்ல வந்து ஏரியல் who wants that some calamities to be fall on her அப்படின்ற சொல்லும்போது ஒன் மார்க்ல கேட்கலாம் ஏரியல். It was also kind of an angel spirit. எதுக்காக என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ்னா வந்து எஸ்பெஷலி ஆஃப் த அட்வான்சஸ் ஆஃப் அ லவர். ஸோ என்னன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு நிகழ்வு நடக்க போகுன்றத ஒரு கைண்ட் ஆஃப் அன் வார்னிங் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸோ எஸ்பெஷலி ஆஃப் த அட்வான்சஸ் ஆஃப் அ லவர் டு மீட் ஹர் லவர். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு லவரை மீட் பண்ணும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து as soon as the spirit departed Belinda opened her eyes. ஸோ அது எல்லாமே கனவு தான் நினச்சிட்டு அந்த ஸ்பிரிட் ஏரியல் போனோன்னையுமே வந்து பெலிண்டா she opened her eyes and found a love letter. அந்த இடத்துல வந்து அப்படியே தூக்க கலக்கத்திலே பார்க்குற ஒரு லவ் லெட்டர் இருக்கு பக்கத்தில் வந்து. and she read vowels கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பேஷனேட் லவ்வர். அவருடைய லவ்வருடைய இப்போ ஏற்கனவே வந்து ஒரு வார்ன் பண்ணுறா, அந்த வார்னிங் வந்து அந்த ட்ரீம் மூலமாக வருது. அந்த ட்ரீமை வந்து இவ வந்து எப்படி என்னன்னா ஒரு லெட்டரை பார்த்தோன்னே, அதாவது என்னன்னா ஒரு லவ்வர் மூலமாக தான் வந்து இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறோம். எஸ்பெஷலி ஆஃப் த அட்வான்சஸ் ஆஃப் லவ்வர்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய லவ்வர் மூலமாக தான் அது நடக்க போகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதை வச்சு இங்கே சொல்கிறாங்க. So, advances of a lover, the spirit departed, Belinda opened her eyes. Enna immediately she found a love letter. This one mark like what did she find on a table when she had woken up? So the love letter, adula enna eludhirukana, read the vowels, confessions of a passionate lover. So immediately she was deceived by the letter, charmed by the letter. So enna nadakudhu appdin paathomna vandu it appeared to be an altar of a goddess of beauty. Her maid Betty decorated and painted her. என்னன்னா இப்போ வந்து அவள் லவ்வரை சந்திக்க போறான்றதுக்காக வந்து அவளை வந்து அவரோட மெய்ட் பெட்டி டெக்கரேட்டட் அண்ட் பெயிண்டட் ஹர் வித் லாட்ஸ் ஆஃப் பியூட்டி. ஸோ பியூட்டி இஸ் ஃபுல்லி ஆர்ம்டு டு கான்கர் ஹர் லவ்வர்ஸ். எல்லாத்தையுமே வந்து லவ்வரோட என்டையர் அட்ராக்ஷனும் அவன் மேலே இருக்கணும் அப்படின்றது தட்ஸ் ஆர் என்டையர் ரோல் ஆன் இட். The sylphs also took a keen interest in decoration. The sylphs நம்ம ஏற்கனவே சொன்னோம் beautiful angels, they are spirits. They arranged the folds of a dress and adjusted her, set her head at the correct angle. எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ணி எப்படியாவது வந்து they are ready to send her to that party அப்படின்றது இப்போ நடந்திருக்கு. ஸோ this is a first canto. First cantoல வந்து the hailing of beauty and saving of her log, and then the spirit Ariel is warning her, and she the moment she hasn't bothered about on the dream பத்தி எதுவுமே இது பண்ணல. So that it's a thing. So she was about ready to meet her lover. அதனால வந்து அவளுக்கு வந்து நிறைய வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க only because of making her to be so beauty அப்படின்றது நடக்குது. ஸோ அந்த இந்த நெக்ஸ்ட் கேண்டோ எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து என்ன ஆகணும், இவ வந்து அவ இருக்கிற இடத்துல இருந்து அந்த லவ்வரை பார்க்கறதுக்கு வந்து she is about to move there. ஸோ என்னன்னா she sailed on the river Thames in a well varnished barge. அந்த bargeன்றது நம்மளுக்கு தெரியும், இந்த ஸ்மால் போட். அதில் வந்து she looked even more beautiful and bright than the early morning sun. ஸோ இதில் பாருங்க போப் வந்து என்ன சொல்றேன்னா அந்த ஒரு இளங்காலை பொழுதுல பார்க்கக்கூடிய இது வந்து அந்த இதில் வந்து she was so beautiful, ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் வந்து அதில் என்ன நடக்குதுன்னா வந்து a host of box men and bells surrounded her. It's a French word, வேற ஒன்றும் கிடையாது. bell are surrounded her. ஸோ இது என்ன ஆகுதுன்னா but she was a heroine among them. எல்லாருக்குமே வந்து she was a heroine. அந்த நேரத்தில் வந்து the commander in chief of the army of beauties, அதாவது எல்லாருமே அவளுடைய அழகை வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலையிலையும் அதை பார்க்கறதுக்குன்னே she was highly attractive அப்படின்றது தான் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. The most attractive of all her beautiful things, எல்லாத்தையும் விட எது அழகா இருந்துச்சுன்னா here Pope mentions that எதுனா ரொம்ப அழகா இருக்கிறது வந்து அவளுடைய லாக்ஸ். அந்த விஷயத்துல பாருங்க her locks, two locks. So யாரான்னா வந்து the box and bell surrounded her. Even for the women they were attracted the way she had looked. So இங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் வரான்னு பாருங்க. She was perfect beauty.
Every of her was gay and charming, but the most attractive of all her beautiful things were two locks. One mark like கேட்கலாம். And then இங்க பாருங்க, a baron named Lord Peter got enamored of them. So எல்லாத்தையும் விட வந்து அங்க the person named Lord Peter who got enamored அப்படின்றது highly stimulated, highly persuaded. So he worshipped the god of love early in the morning. ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் ஒன்று நடக்குது, அங்கேயும் ஒன்று நடக்குது. அவளுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க யாருன்னா செல்ஃப்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ். அந்த சொன்னோம் யாரான்னு. ஹீ வர்ஷிப்ட், யாருன்னா வந்து பீட்டர் வர்ஷிப் த காட் ஆஃப் லவ் ஏர்லி இன் த மார்னிங், மேட் அண்ட் ஆல்டர் ஆஃப் 12 vast French romances. ஸோ இங்கே பாருங்க, so for his worship he also made an altar of 12 vast French romances on which he burnt the letters of his previous beloveds as an offering to the beloved God. So இந்த இது உண்மை கேட்கலாம், vast French romances on which what is he doing then? He burnt the letters of his previous beloveds உங்களுக்கு as an offering to the beloved God. This is considered as an offering to the beloved God. எதுக்குன்னா வந்து கவனிங்க, எல்லாத்தையுமே வந்து he has offered to the God to get the most attention seeking from her. யாருன்னா வந்து நம்ம பார்த்தா பெலிண்டா. ஸோ இங்க அடுத்தது பாருங்க, prayed grant him victory. எதுக்காக ப்ரே பண்றானா, grant him victory in his battle for winning Belinda's locks. ஸோ இங்க பாருங்க, இது 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 எக்ஸாக்டா எபிக்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்றோம். ஸோ இங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் வார் பேட்டில் நம்ம சொல்லுவாங்க. ஒரு பெரிய வார்ல வந்து ஏதோ ஒரு இடத்த, ஒரு கிங்டமை வந்து ரெட்ரிவி பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து நம்ம மீட்கணும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம எப்பிக்க பொறுத்தவரை வந்து இங்க என்னன்னா வந்து he prayed to God grant him victory in the battle for winning Belinda's locks. ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, மார்க்கிங் பாருங்க. பெலிண்டாவுடைய அந்த லாக்கை வந்து எடுக்கிறதுக்காக வந்து he is looking for the help of the God. பாருங்க, to keep them in his possession forever, எப்பவுமே அதை கையில் வச்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ என்ன பாருங்க, so this is what the problem. So the heavens granted only for the first half of his prayer. ஸோ எதை கொடுத்துருக்காங்கன்னா வந்து இவன் ப்ரேயர் பண்ணுறான், அவள்கிட்ட இருந்து எப்படியாவது வந்து அந்த லாக்கை எடுத்துடணும், வாங்கிடணும். அடுத்து அதை எப்பவுமே வந்து அவனுக்குரியதாக வச்சிருக்கணும் அப்படின்ற சொல்லும்போது வந்து the heavens which mean the gods granted only the first half of his prayer. அது என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா வந்து அவனால் அந்த 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 லாக்கை எடுக்க முடியும், ஆனால் அதை பொசஸ் பண்ண முடியாது அப்படின்றது இதில் இன்டைரக்டாக சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அடுத்தது பாருங்க, இதில் என்ன நடக்குதுன்னா வந்து as of now the Belinda felt safe because all the spirits had been commanded by their commander. என்னன்னா எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து அவளை சுற்றி வளைச்சிருக்கு and they are saving her. And then some of them put the hard task of looking after Belinda's petticoat. பெட்டிகோட்னா வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் சிம்பிளஸ்ட் கவர்மெண்ட். ஆனால் அதை கூட வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் ஆர் ரோமிங் அரவுண்ட். ஸோ இது எல்லாமே மறுபடியும் ஒரு ஹெவன்லி திங்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகரை வந்து சேஃப் கார்ட் பண்ணணும்னா வந்து ஈவன் ஃபார் தி சிம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் சொல்ல வராங்க, வேற ஒன்றுமே கிடையாது. Some of them put the hard task, although they had petticoat was stiff with hoops and armed with their ribs of whale, yet every precaution was to be taken by the spirits to protect பெலிண்டாஸ் சாஸ்டிட்டி. ஸோ எதுக்காக வேண்டி ப்ரொடெக்ட் பண்ண, பெலிண்டாவுடைய சாஸ்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஆல் த ஸ்பிரிட்ஸ் ஆர் ரோமிங் அரவுண்ட் ஹர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் அட் லாஸ்ட் பாருங்க, ஏரியல் their master warned the spirits, selves எல்லாத்தையும் வார்ன் பண்றாங்க, ஏதோ ஒரு bad omen is about to happen, so you need to be very careful அப்படின்றத சொல்றாங்க. As soon as the Ariel finished speaking, the selves undertook the changes of duties entrusted to them. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து watched her in terror and confusion of the approaching event. என்ன நடக்க போகுதுன்றது வந்து most of them are eagerly waiting and they were observing like anything. ஸோ இந்த கேண்டோ செகண்ட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னா வந்து பீட்டரும் he was praying to God. அவனும் கடவுள்கிட்ட வேண்டுறேன் என்னன்னா வந்து பெலிண்டாவோட லாக் எப்படியாவது எடுத்துக்கணும்னு. பெலிண்டாவுக்கு வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் அண்ட் சில்ஸ் they were all protecting and they decided to protect her,
particularly they her lock அப்படின்றது. ஸோ இங்கே அடுத்தது பாருங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அசியூமிங் வார்ன்றது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேண்டோ, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேண்டோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டோ, கேண்டோ நம்பர் 3 இங்கே பாருங்க. So, along with her companions, Belinda was sailing towards the Hampton Court. இது 1 markல கேட்கலாம். Where she was sailing towards which place? Hampton Court on the banks of the river Thames. And she was moving the Hampton Court on the banks of the river Thames. Where is it locating now? The river Thames la. So இங்க பாருங்க. It was a splendid building where British statesmen often assembled to hold their consultations. Even Queen Anne graced some tea parties occasionally. எந்த இடத்துல இந்த ஹாம்ப்டன் கோர்ட்ல even the Queen Anne graced some tea parties occasionally. ஒன் மார்க்ல கேட்கலாம். Queen Anne organized some tea parties in those places. So Belinda then decided to play the fashionable card game. இந்த இடத்துல பாருங்க, இது 1 மார்க்ல ஏற்கனவே கேட்டதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. So she and her company talk on various matters. Some of them are British Queen, others praise the painted screen imported from India. So எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஹாம்ப்டன் கோர்ட்ல எல்லாத்தையும் simply they are praising and simply they are appreciating all those things. And what are the things? Other things are ogling and chatting and singing, which went on till afternoon வரைக்குமே நடக்குது. So in the morning, where the moment when she was about to reach that Hampton Court, after that these are the things happening. So அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா challenged Belinda then decided to play the fashionable card game, and then known as Ombre. So fashionable card game என்ன நடக்குதுன்னா அதுக்கு as Ombre அந்த card gameக்கான நேம். And challenged to offer companions to the game. அந்த இது 1 மார்க்ல கேட்கலாம். Ombre அந்த கேம் கார்ட் கேமுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா they are looking for her companions. ஸோ இப்போ this time Belinda was extremely happy and she did not know very soon she would curse that a victorious day. ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நாள் ஏதோ ஒரு something is about to happen to her அப்படின்றத சொல்கிறாங்க. The coffee time was nearing. About the coffee time is about to happen. So the cups and spoons were being laid on the table and hot. The cups and spoons எல்லாமே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க. And then fragrant coffee was poured into the coffee, assembled lords and ladies. Coffee was a fashionable but very popular drink on the day. நம்மளுக்கு தெரியும் இந்த coffee houses படிச்சவங்களுக்கு தெரியும். In the 18th century the coffee was a fashionable drink for everyone. It used to inspire Lord Peter with a clever plan to sever the lock of Belinda. ஸோ இது என்னன்னா இந்த இடத்துல தான் அந்த பிளான் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எந்த இடத்துலனா லார்ட் பீட்டர் ஹஸ் அ பிளான் டு சிவியர் த லாக் ஆஃப் பெலிண்டா அந்த அபவுட் டீ டைம்னா. ஸோ என்ன பண்ணலாம்னா he can serve the tea, inspire Lord Peter with a clever plan to sever the lock Belinda. அந்த இடத்துல ஸோ யாருங்க ப்ரொவைட் பண்ணா? ஒன் ஆஃப் த லேடிஸ் whose name was Clarissa. இது 1 மார்க்ல கேட்கலாம். Clarissa gave the Lord a scissor. Who gave the Lord the scissor னு கேட்டா Clarissa. 1 மார்க்ல கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டிருக்கவும் செஞ்சிருக்காங்க. Gave the Lord a scissor so that he may achieve his end. What is the purpose of giving the scissor? நமக்கு தெரியும், to cut the Belinda's lock. ஸோ என்ன நடக்குதுன்னா பாருங்க, the spirits made their best efforts to protect Belinda from rape of her lock. ஸோ அவருடைய லாக்கை பாதிப்புக்கு உள்ளாகாதவாறு காப்பாற்றுறதுக்காக the Ariel and the other spirits are working towards it. They twitched her earrings 3 times to look back. ஸோ இந்த இடம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு பேட் ஓமன் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் ட்ரீம் மூலமாக கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு வார்னிங் இது 1 மார்க்ல கேட்கலாம். அவளுடைய இயர் ரிங்ஸை ட்விச் தட்டி விடுறது. தட்டி விடும்போது யாரோ ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்றத சொல்ல புரியுறாங்க. 3 times they did it. ஏன்னா அப்படி தட்டி விடு இயர் ரிங்ஸை தட்டி விட நமக்கு தலையை ஆட்டுவோம். தலையை ஆட்டணும்னா நம்மளுக்கு அந்த லாக் நம்மளுக்கு யாருமே ஈஸியாக பொசிஷனை பிடிச்சி இது பண்ண முடியாது. ஸோ நம்ம தலையை ஆட்டாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ஃபீலிங் இல்லாத மாதிரி லைன் நைஸாக கட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ என்ன பண்ணியிருக்கான்னு இவ எப்படியாவது தலையை ஆட்ட வச்சிருவோம். ஏன்னா அந்த இயர் ரிங்கை ஆட்டினோம்னா அவள் டக்குன்னு ஏதோ டிஸ்டர்ப் ஆகி தலையாட்டுவோம், அதுலேருந்து அவருடைய லாக்கை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஏரியலும் அதர் ஸ்பிரிட்ஸும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்றதான் பாருங்க. undoing the attempts of the Lord. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Ariel himself was sitting in her bosom. பக்கத்தில் உட்காந்துருக்கான். He found that she loved a human being
Therefore, when the Lord got himself close to her, he flew away, leaving her alone. So என்னன்னா வந்து கொஞ்ச நேரத்துல வந்து close ones can sit and then leaving her alone. அவளை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல he has moved away. So the spirits could not guard a lady who loved an earthly lover. So என்னன்னா ஸ்பிரிட்டால அவளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்து she is loving the earthly lover, earthly people. So the Lord succeeded in raping the lock of Belinda. So இது என்ன நடக்குதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து worldly things மேல வந்து she was very much interested in it. So அதனால என்ன ஆகுதுன்னா வந்து on the contrary, so undoing the attempts of the Lord succeeded in raping the lock of Belinda. So at last the things got over. No sooner did the Belinda know about this that she began to shake. No lady could try louder than she, even with a husband or a gap lock died or some china piece broken. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு அவளால் தாங்கிக்கவே முடியல, ஏற்றுக்கிறவே முடியல. ஷீ இஸ் டோட்டலி, அதாவது ரொம்ப சத்தம் போட்டு ஸ்டார்டட் கிரைங். ஸோ த பேரன் ஆன் த கான்ட்ரரி வாஸ் பஃப்ட் அப் வித் பிரைட் அண்ட் ஜாய் அட் இஸ் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ யார் இப்போ சந்தோஷமா இருக்கு? அந்த பேரன் பீட்டர் வந்து அந்த கான்ட்ரரின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா வந்து அவளால் ஏற்றுக்கிறவே முடியலை. யாரால நமக்கு பெலிண்டாவால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் ஹர் லாக் ஹாஸ் பீன் chopped off, cut off from her body அப்படின்றதுனால வந்து she was totally disappointed and she started crying. Almost all the people got to know அப்படின்றதுனால வந்து ஸோ த பேரன் வந்து அதே நேரத்தில் வந்து வாட் எவர் ஹி ஹட் பிளான் தட் ஹி ஹஸ் எக்ஸிக்யூட்டட் இட். அதனால வந்து அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. ஆகா, நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் திங் பாருங்கள். இதே இதில் வந்து வாட் இஸ் அபவுட் ஹேப்பன், த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். He felt that he had committed a brave deed and that his name and fame should live forever. அவனுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் வார்னு கன்சிடர் பண்ணி அந்த வாரில் வந்து he has achieved அப்படின்றதுனால வந்து his name will stand forever அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்குன்னா பீட்டருக்கு. He told Belinda that she should not feel grief at the loss of her for steal. ஸோ என்னன்னா வந்து என்ன சொன்னா, you need not worry for the Belinda. He told Belinda என்னன்னா இதுக்காக போய் அழுகலாமா, ஜஸ்ட் லாஸ் ஆஃப் ஒரு சின்ன ஸ்டீல்னால வந்து உன்னுடைய ஹேரை லூஸ் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஒரு சிம்பிள் திங்னால வந்து ஒரு என்டையர் நேஷன் காட் கரப்டட், என்டையர் நேஷன் காட் ரூயின்ட் அப்படின்றது மாதிரி இங்கே ஒரு லாக்குக்காக வேண்டி வந்து ஒரு சின்ன சிஸ்டர் வந்து தட் ஹஸ் பீன் கட் ஆஃப். ஆனால் ஆக்சுவலாக வந்து இதை பண்ணது வந்து பீட்டர், நல்லாவே தெரியும். that he should not feel grieved at the loss of her for steal. Destroyed everything, it could destroy even the works of gods. So that will, even if he grew sorrow, that will destroy everything. அதுலேயும் it could destroy even the works of God. கடவுள் உனக்கு செஞ்சதை கூட வந்து you may get ruined. So you need to be very careful while doing this அப்படின்றத சொல்கிறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. So and then the next one, next canto. The next one and then the fourth one, which means so the melancholy இதில் வந்து அந்த ஐஃபன் வராது. all her melancholy, whose melancholy, Belinda's melancholy or anger was caused by a mischievous genome. ஏதோ வந்து நம்மளுக்கு அதை சொன்னோம். அந்த genome what she considered means umbriel. He had been to the cave of spleen in the depths. ஸோ எங்கே இருக்கு அந்த umbriel வந்து cave of spleen in the depths, அதாவது அடி ஆழத்தில் வந்து okay, the cave of a spleen in depths. So what it feels that the earth and had been granted by spleen the power to wax and annoy Belinda. So what it's been done in mean now வந்து the earth and had been granted by spleen இங்க அந்த இடத்துல இருந்து the power to wax and annoy Belinda, எப்படியாவது வந்து பெலிண்டாவை கோவப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. The goddess spleen was sleeping when approached her. She was sighing with melancholy. She suffered from constant pains and headaches. So the goddess spleen was sleeping when approached her. So அங்க வரும்போது வந்து யாரு வந்து the goddess of spleen, யாரு தூங்குறானா வந்து the goddess of spleen, as goddess of spleen had changed the people into strange shapes. That is a role of a goddess of spleen.
ஸோ பாருங்க, into strange shapes to teapots, jars and goose pies. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். எபிக்ல வந்து யாராச்சும் ஒரு விஷயங்கள் வந்து அகெயின்ஸ்டா பண்ணும்போது வந்து they were cursed by doing some of the severe punishments. இங்கன்னா strange shapes to teapots, jars and goose pies. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு இங்கே என்னன்னா வந்து he was highly disappointed. So whenever this mist clear, little strange scenes and sight were visible, the goddess explained had changed. Some of them imagined that they were children, others fancied themselves to be bottles without the cork. ஸோ என்னன்னா எல்லாரும் இதை சும்மா சிம்பிளாக எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, இதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்கன்னு அர்த்தம். After passing through this assemblage, Umbriel went to the goddess and prayed to change Belinda's nature by making her melancholy and ill-natured. ஸோ என்னன்னா வந்து அம்பிரியல் வந்து இட்ஸ் அபவுட் டு ப்ரே டு காட், went to the goddess and prayed to change Belinda's nature, பெலிண்டாவோட நேச்சர் by making her melancholy and ill natured. ஸோ சில விஷயங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து யாருன்னா வந்து அம்பிரியா went to goddess, she must be ill natured, அது melancholy ரொம்ப சாரோஃபுல்லாக இருக்கணும் சம்திங். ஸோ அடுத்து இதில் என்ன நடக்குதுன்னா வந்து he found that a woman named Thalastris was trying to console Belinda. யார் கன்சோல் பண்ண வரானா வந்து இதில் பாருங்க, இதில் 1 மார்க்ல கேட்கலாம். A woman named Thalastris was trying to console Belinda. So which was an actually the cutting of a lock is not a serious matter, but they had made it a serious, something is very serious. So the woman named Thalastris was trying to console Belinda. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெலிண்டாவை கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ அட் லாஸ்ட் என்ன நடக்குதுன்னா வந்து he immediately opened the back of anger over his heads. ஸோ இது நடக்க ஆரம்பிக்குது immediately. The result was that Belinda burned with more and more anger, and Thalastris further incited that Thalastris spoke so loudly that her voice echoed in the walls and woods round. ஸோ என்னன்னா வந்து மறுபடியும் பெலிண்டா வந்து இந்த she is getting something as more and more anger. ஓகே, ஸோ இது என்ன நடக்குதுன்னா she sympathized with Belinda. யாருன்னா வந்து நம்ம இப்போ பார்த்த Thalastris. She reminded her how many pains and troubles she had taken to nourish the law. ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து her disagrees and dishonor because of the barren display there. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இந்த வளர்க்குறதுக்கு வந்து how far she would have suffered. ஸோ இதில் கடைசியாக பாருங்கள், she told Belinda about the consequence of the rape of the log. This rape in her opinion would bring her disgrace and the dishonor because ஏன்னா இந்த ஒரு சம்பவம் அவளுடைய லாக்கை கட் பண்ணதிலிருந்து that brought her disgrace and dishonor because the barren will display into others. அதாவது எப்படியாவது வந்து அவனை அசிங்கப்படுத்தணும், டிஸ்பிளே பண்ணணும். that is a way only thing to give the punishment to the barren அப்படின்ற நினைக்கிறாங்க. Others will despising her, nobody will drink to her health then. This affair would scandalize over her name. People would doubt her relations with the Lord Peter. ஸோ இங்கே என்னன்னா வந்து அவருடைய ரிலேஷன் வித் லார்ட் பீட்டருடைய வந்து that has brought them certain doubt in it. ஸோ என்னன்னா வந்து அட் லாஸ்ட் பாருங்க, பெலிண்டாஸ் நேச்சர் பை மேக்கிங் ஹர் மெலன்கலி அண்ட் இல் நேச்சர்ட். இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். என்னன்னா வந்து she gave him two gaskets. A woman named Thalastris was trying to console Belinda Materium. The grace and dishonor because the barren will display to the others. The எல்லாமே வந்து dishonor ஆயிரும். So sometimes that would bring her the bad opinion. So people would doubt her relations with her. She should be talked to day and next one பாருங்க, would doubt her relations with Lord Peter. So every Tom and Dick, அதாவது வந்து எல்லா சின்ன பயல்களும் சில்லுவண்டுகள் எல்லாம் பேசுவாங்கன்றத இங்கே சொல்லுவாங்க. Tom, Dick and Harry would speak about her. இது என்னன்னா வந்து அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமரியாதையை கொண்டு வந்துடும். ஸோ அவளுக்கு அறியாமே வந்து she had a relationship with someone else அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து she would be the talk of the day. எல்லாருக்குமே அது இதாயிருச்சு. So having expressed her resentment against the baron and her sympathy for Belinda, she turned to her own lover. ஸோ யார் பக்கம் திரும்பிடுறா வந்து her own lover, Sir Bloom. So who is the own lover of the Belinda Foreman பார்த்தோம்னா நமக்கு என்னன்னா Sir Bloom. So and begged him to demand the log from Lord Peter. So அவன்கிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான்னா வந்து
demand the lock from Lord Peter. Lord Peter வந்து lock பண்ணணும். Sir Bloom, இங்க என்ன நடக்குது? Sir Bloom, who was proud of his snuff box. ஸோ இங்க பாருங்க, அவரை எவ்வளோ பெரிய பொசிஷன்ல சொல்லியிருந்தாங்க, அவர்கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க, ஜஸ்ட் தே மஸ்ட் பி ரிலீஸ். ஆனால் he was proud of his snuff box, அந்த மூக்கு பொடி போடுற டப்பா தான் அவனுக்கு, அது வந்து he was so proud of it. என்னன்னா, and his cane requested the baron to return the log. ஸோ என்ன பண்றான்னா வந்து he requested the baron to return the log, and then baron politely says that you must be, but the baron politely through family rejected his request. So என்ன பண்ணிறாருன்னா வந்து politely he rejected his request. என்ன அர்த்தம்? He is not ready enough to give back that lock அப்படின்றது. request the lock had been severed. பாருங்க, இது வந்து lock had been severed and could not decorate the fair head of Belinda over. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த கட் பண்ணதான். ஸோ இனிமேல் அதுவா வந்து that can't come and stand over my head அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு வந்து. ஸோ Amberial, the naughty genome, did not want to end the affair at this juncture yet. ஸோ இங்கே வந்து எதையுமே வந்து he doesn't want to finish it off at the moment அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா வந்து, so he opened the other gasket of melancholy over Belinda's head. Another basket of Melinda over Belinda's head. She wished rather she had come to the court of Hampton. ஸோ he had not. இது என்னன்னா, ஆரம்பத்திலே வந்து அந்த ட்ரீம்ல கொடுத்த வார்னிங் தான் வந்து. So she was still mourning with her head because that has brought the new appearance to Belinda. She wished rather she had not come to the court of Hampton. ஸோ இந்த கோர்ட் ஆஃப் ஹாம்ப்டனுக்கு நான் வந்திருக்கே கூடாது, அதனால தான் எவ்வளோ பிரச்சனைன்றதை வந்து who is realizing அலெக்சாண்டர் போப். Baron had robbed her of any other hair. ஸோ யார் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன்னா, Baron had robbed her any other hair but that her favorite lock. ஸோ அட் லாஸ்ட் இங்கே பாருங்க என்ன முடிக்கிறான்னா வந்து, even she forgot the dream, she would not have minded much if the Baron had robbed her of any other hair but that her favorite lock. அது எதையும் லாக் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா வந்து her favorite lock was stolen. She went on weeping and cursing on this way. So at last she was cursing those people. அவ்வளோதான் வந்து. So here is the entire prose piece of rape of the lock. Actually இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. So please think about the simple concepts and then important points what I have given that. So the Amberial, it's also 1 mark. The naughty genome did not want to end the affair at this juncture yet. So இந்த இடத்துல வந்து எதையுமே இது பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சொன்னாங்க. So Amberial and then so important characters and you can go through all those things perfectly. That will help you a lot. இதோட முடிக்கிறேன். ஸோ ரேப் ஆஃப் த லாக் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது என்டையர் நரேஷன். ஸோ கீப் ஆன் லிசனிங், திஸ் வில் ஹெல்ப் அவுட். Thank you so much friends.